கரப்பாம்பூச்சிக்கு கூட இவ்வளவு குட்டியா இருக்காதேடா. இங்க பாரு, எவ்வளவு ஒல்லியா இருந்தாலும் எவ்வளவு குட்டியா இருந்தாலும் ஸ்ட்ராங்கா இருந்ததா ஸ்ட்ராங்கா விளையாடிச்சா அதுதான் மேட்ரே. இங்க பாரு, அது இன்னும் சின்ன கிணறுன்னு தான் நினைச்சேன். ஆனா பெரிய பெரிய கொம்பு போற ஆழமான கிணறு நினைக்கல. ஆனா எத்தனை கம்பு போச்சோ அந்த கணத்துல. போடா கரப்பாம்பூச்சி சைஸ்காரா. ஓடி அடடே, அப்ப பண்டியோடது கரப்பாம்பூச்சியா? சிரிச்சது போதும். இப்ப மேட்ரு என்னன்னு சொல்லு. என்ன மேட்ரு சொல்ல சொல்றடி? என்ன மேட்ரு சொல்லணுமா? என்ன அந்த வேலைக்காரன் கூட நீ சோலோவா சந்தோஷமா இருக்கலாம்னு பாக்குறியா? நான் என்ன பண்ண போறேன்? அந்த வேலைக்காரன் உனக்கு என்ன செய்யறானோ அதுல எனக்கும் பார்ட்னர்ஷிப் வேணும். என்னடி சொல்ற? பாவண்டி, அதெல்லாம் மிகப்பெரிய பாவம். அப்போ நீ செஞ்சா மட்டும் புண்ணியமா? பூவை மூடிக்கிட்டு பார்ட்னர்ஷிப் கொடு. சரி சரி, ஒன்னது டே ஷிஃப்ட், என்னது நைட் ஷிஃப்ட். முடியாது. மாமாவோட நம்பரு இதுதான் நினைக்கிறேன். சரி சரி. ஆல்ரெடி டே முடிஞ்சு போச்சு. என் நைட் ஷிஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன? மேடம், வேலை ஃபுல்லா முடிஞ்சிடுச்சு. நான் போயிட்டு வரட்டுங்களா? ரூமுக்கு போய் என்ன பண்ண போற? ஒன்னும் பண்ண மாட்டேன் மேடம், படுத்து தூங்குவேன். அதெல்லாம் தூங்கலாம். இப்ப வந்து பக்கத்துல உட்காரு. பக்கத்துலயா? பாப்பா பக்கத்துல தான். சரிங்க மேடம். கொஞ்சம் கிட்ட வா. கிட்டையா? சரிங்க மேடம். இன்னும் கிட்ட வா. இன்னும் கிட்டையா? வர மேடம். கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல மேடம், வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் பொண்ணு தேடுறேன்னு சொன்னாங்க. ஆல்ரெடி எங்க ஆளுங்க எல்லாம் அந்த வேலையில தான் இருக்காங்க இப்போ. அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்ணலாமா? பிராக்டிஸ் எதுக்காக மேடம்? கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போற? முதலிரவு மேடம். அப்படின்னா அதுக்கு பிராக்டிஸ் வேணாமா? பிராக்டிஸ் எதுக்கு மேடம்? நான் ஃபுல்லி ஸ்ட்ராங்கா இருக்கேன். நோ டென்ஷன்ஸ். அப்படின்னா முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அது ஊர்ல கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது மேடம். அடடே, ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சேன். ஆல் ரவுண்டர் தான் நீ. என்ன பேசுறீங்க மேடம்? இந்த பாபு எகிரி அடிக்கிறதுக்குலாம் ஃபேன்ஸ் இருக்காங்க ஊர்ல. நமக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களா? அப்படின்னா உன் சின்ன பையன் செமையா பேட்டிங் பண்ணுவான்னு சொல்லு. என் சின்ன பையனோட சக்தி என்னன்னு அடி வாங்கின சின்ன பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் மேடம். அப்படின்னா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? சரிங்க மேடம். பாகுபலி ரேஞ்சில பில்டப் கொடுக்கற, அப்புறம் ஏன் தங்கச்சி எப்படி சும்மா இருப்பா சொல்லு? ஐயோ சாரி மேடம். என் தம்பி பயோகிராஃபி சொல்லி உங்க தங்கச்சியில பூகம்பம் வர வச்சதுக்கு. வர வச்சிட்டல. இப்போ என் தங்கச்சி நிறுத்தாம அழுதுகிட்டு இருக்கா. அப்ப இப்ப நான் என்ன பண்ணும் மேடம்? பெட்ரூமுக்குள்ள வா, நான் சொல்றேன். சரி வரங்க மேடம்.